கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் விழுந்து போறாங்க. யார் முன்ன நின்னாங்களோ, யார் கை காட்டினாங்களோ அவங்க நிச்சயம் ஆண்டவர் கணக்கு கேட்பாருங்க. ஆண்டவர் விடவே மாட்டார். அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்படி நீங்க சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கே திருந்திருங்க. சிக்காதீங்க. சிக்கினா அந்த பணத்தை நீங்க தான் கொடுக்கணும். ₹1 விடாம கொடுக்கணும். கடன் பட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்ற உன் வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னு காரணம் என்ன? அந்த வஸ்திரத்தை விட்டாலும் அவனுக்கு கடனை கொடுத்தாகணும். நீங்க அவனை ஏமாத்த கூடாது. எவ்வளோ ஏமாத்திட்டா நான் என்ன பண்றதுன்னு நீங்க விட்டுட்டு போக கூடாது. அதுக்கு பொறுப்பாளி யாரு? இப்ப இந்த உலகம் வஞ்சிக்கிற காலங்க. நீ ₹10 கொடு ₹100 தரேன்னு சொல்லக்கூடிய காலம். உங்களுக்கு லாபம் வருதுங்கிறதுக்காக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குங்கிற ஒருத்தர் கொண்டே சிக்க விட்டுறாதீங்க. அப்படி சிக்க விட்டீங்கன்னா அவனுக்கு போற பணத்தை யாரு தான் கொடுத்தாகணும்? நீங்க தான் கொடுத்தாகணும். காரணத்தை தயவு செய்து சொல்லிடாதீங்க. இது குற்றமா மாறுகிறாரு. இது எதனால செஞ்ச குற்றம்? நீங்க தெரிஞ்சு செஞ்ச குற்றமா? இது அறியாமையினால் செய்யப்படுகிற குற்றம். அவன் பணம் தர்றான், எனக்கு தர்றான், அவனுக்கு தருவான் நம்பி போறீங்க. ஆனா நீங்கள் ஏமாற்றப்படுகிறீங்க. ஆனா உங்க மேலதான் அந்த பழி வரும். அந்த குற்றப்பழியை ஆண்டவர் உங்க கருத்துல தான் கேட்பாரு. அவன் கருத்துல கேட்க மாட்டார்.